Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhivanan, sharing this video lesson with you. This video is the third video of the Tamil English Dictionary. This is the third video of Tamil Angila Agaradi. The objective of this video effort is to help our young school students to enrich their word power. நமது சிறு பள்ளி மாணவர்களுடைய சொல் ஆற்றலை தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வளர்த்து கொள்ள வேண்டிய சொல் ஆற்றலை மேம்படுத்துவதற்கான ஒரு நோக்கத்தில் இந்த தயாரிப்பு வெளியிடப்படுகிறது. Please come, let us start the practice. In this video we are going to learn 10 words. அதில் 5 words வந்து அங்கு என்ற 2 எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கின்றன. அங்கு. அதன் பிறகு அச்சு என்ற 2 எழுத்துக்களை கொண்டு 5 வார்த்தைகள் ஆரம்பிக்கும். அதை பார்க்கலாம் வாருங்கள். அங்கு வேர்டு நம்பர் 1 பாருங்க. அங்கி. அங்கி என்பது ஒரு பெயர் சொல். இதற்கு ஆங்கில வார்த்தை கவுன். அதுக்கு ஒரு தமிழ் அர்த்தம் நீண்ட மேலாடை. கவுன் என்பது நவுன். என் என்றால் பெயர் சொல் நவுன். இதனுடைய தமிழ் அர்த்தம் நீண்ட மேலாடை. அதாவது கழுத்திலிருந்து கால் பாதம் வரை அல்லது கணுக்கால் வரை ஒரே அங்கி ஒரே ஆடை அப்படியே எடுத்து போர்வையை போர்த்து கொண்டது போல இருக்கும். நீண்ட மேலாடை கவுன். சரிங்க. ஸ்கூலில் கூட இது சீருடையாக பயன்படுத்துகிறாங்க. இந்த கவுனை நம்முடைய மாணவிகள் நீண்ட ஒரு ஆடை. சரிங்களா. அடுத்தது கேசக்கு. கேசக்கு அது நீளமான வார்த்தை. அதனால் CAS அப்புறம் ஒரு புள்ளி SOCK. இது ஒரு நவுனு. கேசக்கு என்றால் பாதிரியார் அணியும் முழு நீள மேலாடை. பாதிரியார்னா யார்? இயேசுநாதரை வழிபடும் அந்த மக்கள் இருக்காங்கள்ல, கிறிஸ்டியன்ஸு. ஆக அந்த கிறிஸ்துவர்களுக்கு போதனை செய்யும் மத குருமார்கள் அணியும் நீண்ட ஆடை தான் கேசக்கு. பாதிரி அணியும் முழு நீள மேலாடை. ஃபுல் லென்த்து கார்மெண்ட்டு. ஃபுல் முழு லென்த்து நீள. கார்மெண்ட்டுனா ஆடை உடை. கார்மெண்ட் பெரிய வார்த்தை. அதனால் புள்ளி வச்சு நான் அதை பிரித்து கொடுத்துருக்கேன். நம்ம யங் ஸ்டூடெண்ட்ஸு மனப்பாடம் பண்ணுறதுக்கு வசதியாக. அடுத்தது வேர்டு நம்பர் 2 பாருங்கள். அங்கனம். அங்கனம் 3 சொல்லினா இது ஒரு பெயர் சொல். இதுக்கு ஆங்கில வார்த்தை ஏரியா. ஒரு பரப்பளவு. எந்த அளவு? 72 சதுர அடி உள்ள ஒரு இடம். ஒரு சிறிய அறை அல்லது வெளிப்புறத்தில் ஒரு அங்கனம் என்றால் 72 சதுர அடி. 2 அங்கனம் என்றால் 144 சதுர அடி. சரி வாங்க. இந்த அங்கனம்ங்கிற வேர்டு தமிழ்நாட்டில் முதல்ல பழைய காலத்தில் பயன்படுத்தினார்கள். இப்பொழுது அது இல்லை. இருந்தாலும் அதை நாம் தெரிந்து கொள்வதில் தவறில்லை. அடுத்த வார்த்தை அங்கவீனம். டிஸ்எபிலிட்டி. இது 5 சிலபிள் உள்ள ஒரு வார்த்தை. அங்கவீனம் அதாவது உடல் ஊனம் அல்லது உறுப்பு குறை. உடலில் இருக்கிற ஒரு உறுப்பு பாதிப்படைஞ்சி அது செயல்படாமல் இருந்தால் அதுதான் அங்கவீனம். ஆங்கில வார்த்தை டிஸ்எபிலிட்டி. இந்த ஆங்கில வார்த்தையில் எபிலிட்டி அதற்கு முன்னாடி டிஸ்ஸுங்கிற பிரிஃபிக்ஸ் முன் ஒட்டு
அந்த எபிலிட்டிங்கன்னா திறமைன்னு அர்த்தம். அதற்கே 4 சிலபிள் எபிலிட்டி. இது ஒரு நவுனு. எபிலிட்டிக்கு முன்னாடி டிஸ்ங்கிற வேர்டு இல்லாது ஒரு ப்ரிஃபிக்ஸ் முன் ஒட்டு அதை சேர்க்கும்போது அந்த எபிலிட்டி என்ற வார்த்தை அப்படியே எதிர்ப்பதமாக மாறிடுது. எபிலிட்டினா திறமை, டிசபிலிட்டினா திறமை இல்லாமை அல்லது உடல் ஊனம், உறுப்பு குறை. உதாரணமாக பார்வை இல்லாமல், அதுக்கு பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் இருக்கிறது. பிளைண்டுனா கண் தெரியாமல், பிளைண்ட்னஸ். காது கேளாமை, அதுக்கு டெஃப்பாக இருக்கிறதுனா செவிடு, காது கேளாமை, டெஃப்னஸ். கால் ஊனமாக இருக்குது, நடக்க முடியாமல், அப்போது லெக்ஸ் டிசபிலிட்டி. லெக்ஸ் இதை மருத்துவர்கள் ஆர்த்தோபீடிக் டிசபிலிட்டி என்றும் சொல்லுவார்கள். அடுத்த வார்த்தை பாருங்கள், நம்பர் 4, அங்கன்வாடி. அங்கன்வாடி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும், அதாவது ஒவ்வொரு ஆரம்ப பள்ளியிலும் ஒரு ரூம் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே இருக்குது. அங்கன்வாடினா அந்த பகுதியில் இருக்கிற தாய்மார்கள், பிறந்த குழந்தைகள், இவர்களுக்கு சிறப்பாக ஒரு மருத்துவ உதவி ஆலோசனை செய்கிறாங்க. இது மத்திய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தின்படி இது செயல்படுது. இதுக்கு பேர் அங்கன்வாடி. தமிழில் தாய் சேய் நல மையம், மதர் சைல்டு கேர் சென்டர். அடுத்த வார்த்தை நம்பர் 5, அங்கனம். அங்கனம் இந்த வார்த்தை இப்பொழுதெல்லாம் தமிழ் இலக்கியத்தில் தான் பயன்படுகிறது. இருந்தாலும் இது என்ன வார்த்தை? வினை உரிச்சொல், அட்வெர்ப். அவ்விதம்னு அர்த்தம். அவ்விதம்னா என்ன? அப்படி, அந்த முறையில். ஆங்கிலத்தில் 3 வார்த்தை பாருங்கள். இன் தட் மேனர், இன் தட் மேனர் அல்லது இன் தட் வே. இது ஒரு அட்வெர்ப், வினை உரிச்சொல். வினைச்சொல்லுக்கு அர்த்தம் கூடுதலாக சேர்க்கறதுனால அதுக்கு பேர் அட்வெர்ப், வினை உரிச்சொல். உரின்னு என்ன அர்த்தம்னா விளக்கம் அளிக்கும் சொல், அட்வெர்ப், இன் தட் மேனர். அடுத்தது அச்சில். அச் என்ற 2 எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் 5 சொற்களை பார்க்கலாம். ஒன்று அச்சம். அச்சம் என்பது ஒரு பெயர் சொல். இதுக்கு தமிழ் அர்த்தம் பயம், ஆங்கில அர்த்தம் ஃபியர், இன்னொரு அர்த்தம் ஃப்ரைட். ஃபியர் அல்லது ஃப்ரைட், திடீர் பயம் என்றும் சொல்லலாம். உதாரணமாக, திடீர்னு யாராவது நம்மை தாக்குனா பயந்துடுறோம். திடீரென்று ஏதாவது நம் கண் முன்னே இரவு நேரத்தில் திடீரென்று யாராவது தோன்றினால் நாம் ஐயோ பேய் வந்துடுச்சு என்று நாம் பயப்படுறோம் இல்லையா? அதெல்லாம் திடீர் பயம். பயமுறுத்தினா பயந்துக்கிறோம். சரி, அச்சம் என்றால் ஃபியர், ஃப்ரைட். நம்பர் 2 பாருங்கள். அதில் அச்சம் ஊட்டு. இது ஒரு வெர்பு, வினைச்சொல். அச்சம் ஊட்டு, பயமுறுத்து. இந்த வெர்போட பாருங்கள், கீழே இருக்குது பாருங்கள், நான் வெர்புன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுக்கு 3 வார்த்தை இருக்குது பாருங்கள், 3 அர்த்தம் இருக்குது பாருங்கள். பயமுறுத்து, ஸ்கேர். அதோட நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஆக்கணும்னா ப்ளஸ் குறி போட்டு டி போட்டுக்கணும், ஸ்கேர்டு. இது தமிழ் ஆக்கம் தமிழ் உச்சரிப்பு கொடுத்துருக்கேன், ஸ்கேர். அடுத்தது ஃப்ரைட்டன். இந்த ஃப்ரைட்டன்கிற வேர்டு ப்ரெசன்ட் டென்ஸு, அதோட ப்ளஸ் குறி போட்டு இடி. இதை பாஸ்ட் டென்ஸாக சொல்லி பார்க்கணும் நீங்கள். ஃப்ரைட்டன்டு, அவன் என்னை பயமுறுத்தினான். ஹீ, அவன். ஃப்ரைட்டன்டு பாஸ்ட் டென்ஸ், பயமுறுத்தினான் அல்லது அச்சுறுத்தினான். அடுத்தது த்ரெட்டன். இன்னொரு வேர்டு இருக்குது பாருங்கள், மொத்தம் 3 வேர்டு. ஸ்கேர், ஸ்கேர்டு, ஃப்ரைட்டன், ஃப்ரைட்டன்டு, அச்சுறுத்து, அச்சுறுத்துதல். அதுக்கு ஆங்கில வார்த்தை கொஞ்சம் நீளமான வார்த்தை, அதை உச்சரிக்கணும் எப்படி?
TH அதை இத்து தமிழில் இத்துன்னு சொல்கிறோம்ல, இங்கே இச்சு இட்டு இன்னு இத்து, அந்த இத்து த்ரெட்டு த்ரெட்டன் TH அது இத்துன்னு சொல்லணும். REAT ரெட்டு, அப்போ ரெண்டையும் சேர்த்து த்ரெட்டு, அதோட EN சேர்த்தணும். அதை பாஸ்டன்ஸாக மாற்றணும்னா அதோடய ED சேர்த்தணும். த்ரெட்டன்டு, ஹீ த்ரெட்டன்டு மீ, அவன் என்னை கத்தியை காட்டி பயமுறுத்தினான். He threatened me by showing the knife. சரி, threaten இது ஒரு வெர்பு. மேலே நான் அதை வினைச்சொல்னு தராமல் விட்டுட்டேன், இருந்தாலும் வெர்புனாவே தெரிஞ்சுங்க. வினைச்சொல், செயல், வினைனா செயல், பயமுறுத்தும் அந்த செயல். தமிழில் இன்னொரு அர்த்தமும் இருக்குது பாருங்கள், மிரட்டுதல். மிரட்டுதல், இது நான் சொல்கிறபடி கேட்கலன்னா உன்னை கொண்டுடுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அல்லது கை காலை எடுத்துருவேன்னு சொல்கிறாங்கல்ல, அடிப்பேன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் மிரட்டுதல். அதுக்கு ஆங்கில வார்த்தை த்ரெட்டன். அடுத்த வார்த்தை 3 பாருங்கள், அச்சு. அச்சு இது ஒரு பெயர் சொல். ஆங்கில அர்த்தம் பாருங்கள், பிரிண்ட்டு, PRINT, பிரிண்ட்டு. இது ஒரு நவுனு. ஒரு செய்தியை தாளில் பதித்தல். அந்த பதிக்கப்பட்ட அந்த தாள் இருக்குல்ல, அச்சு செய்யப்பட்ட அந்த தாள், அந்த மாதிரி தாள் தான் எங்கே இருக்குது? நம்முடைய பாட புத்தகங்களில் இருக்குது, செய்தித்தாள்களில் இருக்குது. ஆக அந்த மாதிரியான ஒரு பக்கம் அச்சிடப்பட்ட செய்தி இருந்தால் அதுதான் பிரிண்ட் அல்லது பிரிண்டடு மேட்டர், பிரிண்டடு பேஜ். சரி, நம்பர் 4 பாருங்கள், அச்சு பொறி. அச்சு பொறினா என்ன? இதுவும் ஒரு நவுனு, பெயர் சொல். பிரிண்டர் அச்சடிக்கும் எந்திரம். ஆங்கிலத்தில் பிரிண்டிங் மெஷின் அல்லது பிரிண்டிங் ப்ரெஸ். அச்சடிக்கும் எந்திரம், பிரிண்டிங் மெஷின் அல்லது ப்ரெஸ். இன்னொரு அர்த்தம், அந்த அச்சடிக்கும் நபர், அந்த ஒரு நபர், ஒரு மனிதர் அல்லது அந்த கம்பெனி, அவர் நடத்தும் அந்த கம்பெனி, அதுக்கு என்னன்னு சொல்லலாம்? பிரிண்டிங் ஒர்க்கர் அல்லது பிரிண்டிங் கம்பெனி. ஓகே, அடுத்தது நம்பர் 5 பாருங்கள், அச்சு ஊடகம். அச்சு ஊடகம், அதுக்கு பிரிண்ட் மீடியா. மீடியாங்கிற வேர்டை 2 சிலபிள், மீடியா. அதை புள்ளி வச்சு நான் பிரித்து காட்டியிருக்கேன் பாருங்கள். பிரிண்ட் மீடியா இது ஒரு நவுனு. இது செய்தித்தாள், நியூஸ் பேப்பர் மற்றும் வார இதழ், மாத இதழ்னு வெளியிடுறாங்கல்ல, அதுதான் மேகசின். மேகசின் 3 சிலபிள், மேகசின், magazine. Okay, my dear English learners, that ends this video lesson. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.